जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. மங்களாரம்பம். தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தேவரும் தொழும் தெய்வம். வெரைட்டி வழிபாடே மனித இயற்கை. இப்படி நான் சொன்னதற்காக நானாக சொல்லவில்லை, அந்த மன்னார்குடி பெரியவர் சொன்னதை எடுத்து சொன்னதற்காக நீங்கள் பிள்ளையாரை தவிர எல்லா தெய்வங்களையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவர் ஒருத்தரைத்தான் வழிபட வேண்டும் என்று அர்த்தமில்லை. சற்று முன்னே சொன்னார் போல பகவானுக்கு தினுசு தினுசாக லீலை பண்ணியே இந்த துவைத்த பிரபஞ்ச கூத்தை நடத்த வேண்டும் என்று இருப்பதாலும் அவன் இந்த கூத்திலே பிசைந்து போட்டிருக்கிற மனுஷ்ய ஜீவனுக்கும் ஜெனரலாக எந்த ஒரு அனுபோகமானாலும் அதிலே தினுசு தினுசான வைசித்திரிய ருசி வேண்டியிருப்பதாலும் தான் இத்தனை தெய்வ ரூபங்களை அவன் தரித்து கொண்டிருப்பது. ஆகையால் அவளுடைய மனப்பான்மைப்படி ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு ரூபம்தான் இஷ்ட தெய்வம் என்னும்படியாக ஆகர்ஷிக்கும். அதே மாதிரி சாஸ்திராதிகளிலும் சம்பிரதாயப்படியும் சம்பத்துக்கு லக்ஷ்மி, வித்யைக்கு சரஸ்வதி, ஆரோக்கியத்துக்கு சூரியன், இன்னும் இந்த கிரக பீடை போக ராகு கேது, இன்ன நாளில் இன்னாருக்கு உற்சவம் என்று எப்படி எப்படி பூஜிக்க சொல்லி இருக்கிறதோ அப்படி அந்தந்த தெய்வத்துக்கு வழிபாடு நடத்தினால்தான் பலன் என்றே பொதுவாக ஜனங்களுக்கு நம்பிக்கையும் பிடிப்பும் இருக்கும். சனிப்பெயர்ச்சி என்றால் லட்சம் ஜனங்கள் திருநள்ளாற்றில் கூடுகிறார்கள். மகர விளக்கு என்று சபரிமலையில் 10 லட்சம் ஜனங்கள் கூடுகிறார்கள் என்றால் இதுதான் காரணம். அத்வைத்த சாதனையில் நன்றாக முன்னேறி போகிற அபூர்வமான சிலரை தவிர இந்த துவைத்த பிரபஞ்சத்திலேயே பக்தி, ஏதோ கொஞ்சம் ஞானம் என்று போகிற எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று என்று பிடித்து கொள்வது கஷ்டம்தான். வெரைட்டி தான் லோக வாழ்க்கைக்கே சாரமாய் இருப்பது. இஷ்ட தேவதை என்று ஏதோ ஒன்றை ஓரளவு கெட்டியாக பிடித்து கொண்டாலும் கூட அப்போதும் அதற்கே தினுசு தினுசாக வேஷம் போட்டு அலங்காரம் பண்ணி பார்க்க தோன்றுகிறது. இன்றைக்கு உற்சவத்தில் கைலாச வாகனம் என்று ராஜாதிராஜனாக அலங்காரம் பண்ணி பார்க்கிறவனையே நாளைக்கு பிக்ஷாண்டி என்று எல்லாவற்றையும் வழித்துவிட்டு நிறுத்தி பார்த்து சந்தோஷிக்க தோன்றுகிறது. மனஸ் கவடு விட்டு கொண்டு நானாவித ருசி பேதங்களில் போனாலும் அதன் இயற்கையிலேயே அதை விட்டு பிடித்து கொஞ்சம் கொஞ்சமாக வழிக்கு கொண்டு வந்து ஒன்றிலேயே நிற்பதற்கு பக்குவப்படுத்தத்தான் மதம் ஏற்பட்டிருக்கிறதே ஒழிய எடுத்த எடுப்பிலேயே மனசை ஒன்றிலேயே அமுக்கி போடுவதற்கில்லை. இப்படி வற்புறுத்தி பண்ணினால் மனசின் இயற்கைப்படி அது ஈடு கொடுக்க முடியாமல் திணறி திமிரி கஷ்டப்பட்டு கொண்டு முடிவிலே ஜடம் மாதிரியோ இல்லாவிட்டால் எதிர் திசையில் வெறித்தனமாகவோ தான் போகும். அதனால் நமது மதம் செய்கிற முதல் காரியம் நானாவிதமான லௌகீக ருசிகளிலேயே சந்தோஷிக்கிற மனசை நானாவிதமான தெய்வீக ருசிகளை காட்டி சந்தோஷப்படுத்தி அந்த மனசின் அழுக்கை எடுத்து தெளிவு பண்ணுவதுதான். இப்படி நன்றாக அழுக்கு போய் தெளிவாக ஆகி பக்குவப்பட்ட அப்புறம் முடிவில்தான் நானா தினுசு என்கிற துவைத்த அனுபவங்களை விட்டு ஒன்றேயான அத்வைத்தம் என்று கொண்டு போவது. அதனால் பிள்ளையார், சுப்பிரமணிய சுவாமி, அம்பாள், சிவன், விஷ்ணு, ராமன், கிருஷ்ணன், நவக்கிரகம், ஐயனார் என்று எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டே விதவிதமாக அலங்காரம் பண்ணி உபச்சாரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அதற்கான நியமங்களை அனுஷ்டானம் பண்ணி ருசி பேதத்திலேயே நிறைவு காண்கிற மனசுக்கு சந்தோஷம் கொடுத்து கொடுத்து தத் துவாராவே, அதாவது இதன் மூலமே அதை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உசத்தி கொண்டு போவோம். லௌகீகத்திலேயே அழுந்தி கிடக்கிற மனசை எப்படியோ ஒரு அப்படி தெய்வ விஷயமாக கொஞ்சம் தொட்டுக்கொண்டு அதிலே ஒரு சந்தோஷம் அடையும்படி பண்ண
இது அதாவது பல தெய்வ வழிபாடு ஒத்தாசை பண்ணுகிறதா இல்லையா? குழந்தைகளுக்கு ஒரே வர்ணத்தில் உள்ள ஒரு பொருளை காட்டிலும் கலர் கலராக காட்டினால் ஒரே உற்சாகம் குஷி பிறந்து சிரித்து கூத்தாடும். அத்தியாத்ம ரீதியில் நாமும் அந்த குழந்தை மாதிரிதான். அதனால் அத்தனை ஹிந்து பாந்தியனையும் வெட்கப்படாமல் வைத்துக்கொண்டு ஒரே மூர்த்திதான் என்னும் போது ஏற்படக்கூடிய சலிப்பு இல்லாமல், போர் அடிக்காமல் ஏதோ தெரிந்த மட்டும் வழிபாடு பண்ணி ஏதோ நமக்கு கிடைக்கிற மட்டும் கொஞ்சம் பக்தி ருச்சியை அனுபவிப்போம். ஏக ரசம் எல்லாம் அப்புறம்தான், இப்போது அவியல்தான். எடுத்துக்கொண்ட விஷயத்தின் உயர்வை விசேஷப்படுத்தி காட்டுவதற்காகத்தான் தத் ஹேது நியாயப்படி விக்னேஸ்வர உபாசனை ஒன்று மாத்திரமே போதும் என்று காட்டியிருக்கிறதே தவிர, இதனால் நடைமுறையில் இப்படியே எல்லாரும் பண்ணிவிட வேண்டும், மற்ற சுவாமியை எல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. இந்த ஸ்லோகத்தை பண்ணினவரே எல்லா சுவாமியையும் ஸ்தோத்திரம் பண்ணினவர்தான். விக்னேஸ்வர பூஜையே போதுமென்றில்லாமல் விசேஷமாக சிவாராதனம் பண்ணினவர்தான். நியாய ரீதியாக புத்தி மட்டத்தில் ஒன்றை நிலைநாட்டி விட்டால் போதுமா? மனஸ் மனஸ் என்று ஒன்று, அதுதானே புத்திக்கு மேலே நம்மை பிடித்து கொண்டு ஆட்டி வைக்கிறது. பக்தி என்று வந்துவிட்டால் அங்கே புத்தியையே கொண்டு வரக்கூடாது என்று கூட சொல்கிறார்களே. ஆனபடியால் புத்தி லெவலில் நியாயம் சொல்வது அப்படியே இருக்கட்டும். நம்முடைய ஸ்டேஜில் நமக்கு அது நிறைவு தரவில்லை என்றால் சகல தேவதா ஆராதனம் இஷ்ட தெய்வ ஆராதனம் என்று எதில் சந்துஷ்டியோ அதன்படி செய்வோம். இப்படியும் அப்படியுமாக கலந்து கலந்து வேண்டுமானாலும் செய்வோம். அதே சமயத்தில் புத்தி ரீதியில் ஆராய்ந்து பார்த்தால் இப்படி சர்வ தேவதோபாசனா பலன்களையும் விக்னேஸ்வரர் ஒருத்தரின் மூலமே அவர் ஒருவரை மட்டும் வழிபடுவதனாலேயே அடைய முடியும் என்பதான ஒரு பெரிய சிறப்பு அவருக்கு நிச்சயமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வோம். நாம் பல பேரை வழிபடுகிற போது முதலில் அவரிடம் வந்து குட்டிக் கொள்ளும் போது புத்தி ரீதியில் நாம் தெரிந்து கொண்ட இந்த நியாயமே நம்முடைய ஹிருதயத்திலும் பளிச்சென்று நினைவுக்கு வந்து அவரிடம் நாம் செய்கிற பக்திக்கு ஒரு ஜீவனை ஊட்டிவிடும். இக பர பலன்கள். சகல தேவதோபாசனா பலன்களையும் கொடுக்க வல்லவராக பிள்ளையார் இருக்கிறார் என்பதால்தான் ஸ்லோகத்தின் கடைசி வரியில் சர்வார்த்த பிரதிபாதனைக்க சதுரோ துவைமாதுரோ அவ்யாத்ச நக என்று சொல்லி இருக்கிறது. ஏகபர தெய்வமாக இருந்து கொண்டு அதனால் பிள்ளையாரே சர்வசக்தியுடன் டைரக்டாக எந்த பலனை வேண்டுமானாலும் தரலாம், அல்லது மற்ற தேவர்களுக்கும் விக்ன நிவ்ருத்தி அருளுகிற சக்தி பெற்றவர் என்பதாலேயே அவர்கள் மீது தமக்குள்ள செல்வாக்கை கொண்டு நாம் விரும்பும் பலனை அவர்கள் கொடுக்கும்படி அவர் சிபார்சு செய்யலாம். எப்படியானாலும் நமக்கு எல்லா விதமான பலன்களையும் அடைவிக்க பண்ணுவதில் அவர் வல்லவர். சர்வார்த்த பிரதிபாதனைக்க சதுரர். சர்வார்த்தம் என்றால் நாம் விரும்பும் எல்லா பொருள்களையும் பலன்களையும் என்று அர்த்தம். மனுஷ்ய வாழ்வின் லட்சியங்களாக 4 சொல்வார்கள். சதுர்வித புருஷார்த்தம் என்று தர்மார்த்த, அதாவது தர்ம அர்த்த காம மோக்ஷம் அல்லது அறம் பொருள் இன்பம் வீடு என்பதுதான். இந்த 4 புருஷார்த்தங்களையும் தரவல்லவர் பிள்ளையார் என்றும், அதாவது சர்வார்த்த பிரதிபாதனைக்க சதுரக என்பதற்கு அர்த்தம் செய்து கொள்ளலாம். காமம் மோக்ஷம் என்பதுதான் முறையே. இகம் பரம் இவ்விரண்டையும் தருகிறார் என்றால் அதில் அடங்காதது எதுவுமே இல்லை. இகத்துக்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட காமம் நம்மை இதிலேயே புதைத்து பரத்தின் பக்கமே போக முடியாமல் தடுத்துவிட்டால் நாம் பிறவி எடுத்து என்ன புண்ணியம்? அதனால்தான் அதை முதலில் நெறிப்படுத்தி தருவதற்காக தர்மத்தை முதல் புருஷார்த்தமாக வைத்திருக்கிறது. காமம், அதாவது ஆசை என்பது மனசிலே இருக்கிற விஷயம். அதன் நிறைவேற்றத்துக்கு பல வஸ்துக்கள் வேண்டும். இந்த வஸ்துக்களை பெற நமக்கு வசதி இருந்தால்தான் ஆசைகள் பூர்த்தியாகும். இந்த வசதியை தருவதுதான் 2வது புருஷார்த்தமான அர்த்தம் என்கிற பொருட்செல்வம்.
இந்த பொருட்செல்வத்தை நம்முடைய சொந்த ஆசைகளுக்காக இல்லாமல் பரநலமாக செலவிடவும் இடம் இருக்கிறது. இப்படி பண்ணும்போது இரண்டாவது புருஷார்த்தமான அர்த்தமே முதல் புருஷார்த்தமான தர்மத்தை நமக்கு கொடுக்கிறது. அனர்த்த ஹேதுக்களான அர்த்த காமங்களுக்கு முன்னால் முதலிலே தர்மத்தின் பிடிப்பு இருந்து அதோடு இவற்றை சேர்த்து அனுபவித்தால் நாளாவட்டத்தில் பக்குவம் ஏற்பட்டு நாலாம் புருஷார்த்தமான மோக்ஷத்தின் வழியில் கொண்டு விடும். பிரதிபாதன ஏக சதுரக, கொடுக்க வல்ல ஒரே ஒருவர் இஹ பர நலன்களை பலன்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதில் சதுரர், திறமை மிக்கவர். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर।